சொல்றாங்க? அப்போ உங்களுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்காங்களா? உண்மையை சொல்லுங்க. ஏன் அமைதியா நிக்கிறீங்க? ஏதாவது பேசுங்க. எப்படி சொல்லுவான்? இந்த ஆளு எப்படி பேசுவான்? எங்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டியேடா. என் பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்துட்டியே. நான் கஷ்டப்பட்டு கல்லு மண்ணெல்லாம் சுமந்து என் பொண்ணுங்களோட எதிர்காலத்துக்காக அவங்களோட படிப்புக்காக சேர்த்து வச்சிருந்த பணத்தை எல்லாம் வந்து திருடிட்டு குடிக்கிறதுக்காக எடுத்துட்டு ஓடுவியே. என்னெல்லாம் எவ்வளவு அடிச்சிருக்கேன்னு நினைச்சாலே என் உடம்பெல்லாம் பதறும். என் பொண்ணு மீனாட்சி அப்பவே இதெல்லாம் சின்ன வயசுல அவளால பொறுக்கவே முடியல. அதான் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் வந்து பிடிக்கும் போது எங்களை மறந்துட்டு நட்டாத்துல விட்டுட்டு போனியேடா குடிகாரா. உன்னெல்லாம் அப்பான்னு சொல்லிக்கவே எனக்கு கேவலமா இருக்கு. உன்னால நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? அப்போ என் அக்காவை நீங்க ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அழாதீங்கம்மா. சொல்லுங்க, என் அக்காவை ஏமாத்துனீங்களா? உங்க மேலயோ மீனாட்சி மேலயோ எங்களுக்கு எந்த கோவமும் இல்ல. இத மீனாட்சி கிட்டே கொடுத்துருங்க. இல்லங்க, அவளே இதை வச்சுக்க விரும்பல. அது சரியாவும் இருக்காது. நீங்க எங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்கீங்க. என் அம்மாவோட ஹாஸ்பிட்டல் செலவையும் பார்த்துக்கிட்டீங்க. அதெல்லாம் நாங்க எப்படி திரும்ப கொடுக்க போறோன்னே எங்களுக்கு தெரியல. அது எல்லாமே நான் மீனாட்சிக்காக தான் ஆண்டி பண்ணேன். இப்போவும் நான் உங்களை எங்க ஃபேமிலியா தான் பார்க்குறேன் ஆண்டி. நீங்க எதையுமே திருப்பி கொடுக்க வேணாம். இல்லைங்க, உங்களை மாதிரி ஒரு நல்லவர் என் பொண்ணுக்கு அமையாம போனது எங்களோட துரதிர்ஷ்டம்தான். நீங்க எங்களுக்கு பண்ண எல்லா உதவிக்கும் ரொம்ப நன்றி. இந்த நகையை வாங்கிக்கோங்க. இந்தாங்க. அப்ப நாங்க கிளம்புறோம். கல்யாணம் நடக்கலங்கிறதுக்காக நமக்குள்ள எந்த உறவும் இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நீங்க எப்ப வேணாலும் இங்க வரலாம். எந்த உதவி தேவைப்பட்டாலும் கேட்கலாம். உங்களுக்காக நாங்க எப்பவும் இருக்கோம். ரொம்ப நன்றிங்க. தம்பிக்கு ஒரு நல்ல பொண்ணா அமைஞ்சு நல்லபடியா கல்யாண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். வரேங்க. போயிட்டு வரோம். வா. அக்கா, அப்பா அப்ப நாங்க வரோம். வாங்க. நான் ஜீவாவை கொல்றதுக்காக தான் நைட் அவன் வீட்டுக்கு போனேன். வீட்டுக்கு போனியா? அப்புறம் என்ன? மீனாட்சிய ஜீவா கிட்ட இருந்து லீகலா பிரிச்சு ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்பா ஸ்தானத்துல இருந்து நீங்க தாங்க இதை செஞ்சு கொடுக்கணும். இது நாள் வரைக்கும் எனக்காக நான் எதுவுமே கேட்டதில்ல. முதல் தடவையா கேக்குறேன். ஆதிக்கும் மீனாட்சிக்கும் நீங்க கல்யாணத்தை நடத்தி வைங்க. நீங்க ரெண்டு பேரும் ஒரு வார்த்தை சொல்லும் போது நான் எப்படி மாட்டேன்னு சொல்ல முடியும்? உங்க விருப்பம் தான் என் விருப்பம், உங்க சந்தோஷம் தான் என் சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் மாமா. டேய், சந்தோஷப்படுறதோட நிறுத்திக்க. கொலை பண்றது மாதிரி இட விடமா ஏதாவது பண்ண அப்புறம் அவ்வளவுதான். சாரி மாமா.
இனிமே இப்படி பண்ண மாட்டேன். ஆனா மீனாட்சி எனக்கு கிடைச்சிருவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு மாமா. அது போதும் எனக்கு. ரம்யா, இந்த வீட்டோட பெரியவங்க, ஐ மீன் இந்த ஜீவா பாட்டிக்கிட்ட நான் பேசணும். நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ணு. ம், இதோ இப்பவே நான் ஃபோன் பண்ணி பேசிடுறேன். வணக்கங்க. வணக்கம். எதுக்கு பேசணும்னு சொன்னீங்க? நீங்க வீட்டுக்கே வந்திருக்கலாமே. அங்க நான் பார்க்க விரும்பாத சில பேர் இருக்காங்க. அம்மாச்சி, அந்த ஜீவா பையல சொல்றாரு அவரு. அவனால தானே பாவம் இவங்க வீட்டு பையனுக்கு கல்யாணம் வேற நின்று போச்சு. என்ன செய்ய சொல்றியே? எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச பாவமோ என் குடும்பத்துல இப்படி வந்து பிறந்திருக்கு ஒண்ணு. இப்படி ஆகும்னு நாங்களும் நினைக்கலங்க. பாவம் உங்களுக்கு தான் ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும்ல. முடிஞ்சதை பத்தி பேசுறதுக்கு நான் வரல. இனிமே என்ன நடக்கணும்னு சொல்ல வந்திருக்கேன். இனி நடக்க என்ன இருக்கு? ஆதியால இப்பவும் மீனாட்சியை மறக்க முடியல. அவன் சந்தோஷமா இருக்கணும்னா மீனாட்சி அவனுக்கு கிடைக்கணும். மீனாட்சிய ஜீவா கிட்ட இருந்து பிரிக்கணும். நேரடியா எதுவும் பண்ணாம மீனாட்சியை அவனை பிடிக்காம பிரிஞ்சு வரணும். அதை செய்ய உங்களால மட்டும்தான் முடியும். அதுக்கு தான் இந்த பணம். இது வெறும் அட்வான்ஸ் தான். நான் சொன்னதை செஞ்சிட்டீங்கன்னா இன்னும் 30 லட்சம் தருவேன். 30 லட்சமா? 20 ஒரு 30, 50 லட்சமா? இதுல இன்னொரு கண்டிஷன் இருக்கு. என்ன அது? மீனாட்சி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ ஜீவாவை பிரிஞ்சு வரும்போதும் அப்படியே இருக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். புரியுது. அவங்களுக்குள்ளர தாம்பத்தியம் எதுவும் நடக்கக்கூடாது, அதானே? கரெக்ட். இதை உங்களால செய்ய முடியும் நான் நம்புறேன். நல்லா ஒரு பக்கம் இருக்கட்டும். இதை நான் செய்வேன்னு நீங்க எப்படி நம்பினியே? மீனாட்சி உங்க வீட்டுக்கு மருமகளா வந்தது உங்களுக்கு பிடிக்கலான்னு எனக்கு நல்லா தெரியும். இதை நீங்க செஞ்சா நீங்க நினைச்சதும் நடக்கும், நான் நினைச்சதும் நடக்கும். என்ன சொல்றீங்க?